ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, வரக்கூடிய 14/4/2024 சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. சஷ்டி திதி, திருவாதிரை நட்சத்திரம் கூடிய அந்த சித்தயோகம் கூடிய சுப நன்னாளிலே குரோதி வருடம் மேஷத்திலே குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள். மிதுனத்திலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார். கன்னியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். கும்பத்திலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வீற்றிருக்கிறார்கள். மீனத்திலே ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவர்கள் எல்லோரும் வீற்றிருக்கிறார்கள். இப்படி உள்ள கிரக நிலையிலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. 14/4/2024 புதன் சனி ஆதிக்கத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. புதன் கிரகத்தும் சனி கிரகத்துடைய ஆதிக்கத்திலே பிறக்கிறது. அப்போ புதன் சனி ஆதிக்கம் என்றால் நட்பு கிரகம்தான், ஒன்றோடு ஒன்று நட்பு கிரகம்தான். அதை இப்போது விரிவாக சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரை நான் வணங்கிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மாதர்ம மகா காளி வணங்குறேன். ஓம் காளிதாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள், பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது புதன் சனி ஆதிக்கத்திலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அப்போ என்னவெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால், புதன் கல்வி கிரகம், அதுவும் அல்லாமல் கணக்கு வழக்கையிலே எட்டிக்காரன், வர்த்தக கிரகம் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற அமைப்புள்ள இந்த புதன் ஆதிக்கத்திலே பிறக்கின்றபடியால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கல்வித்துறை வளர்ச்சி ஏற்படும். மாணவ மாணவியர்களுக்கு நல்ல மேன்மையான கல்வி போதிக்கப்படும். இதனால் இருந்த பழைய கல்விக் கொள்கை மாறி புதிய கல்விக் கொள்கையும் புகுத்தப்படும். வர்த்தகம், வாணிகம் என்று சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக காணப்படும். எல்லோரும் அனுபவங்கள் நிறைய பெற்று திகழ்வார்கள். மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். அது சமூக நலன் கொண்ட சமூகவாதிகள் மூலமாகவும், ஆன்மீகவாதிகள் நல்ல குணம் கொண்ட ஆன்மீகவாதிகள் மூலமாகவும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இந்த தமிழ் புத்தாண்டிலே கிடைக்கப்பட போகிறது. இதுவும் அல்லாமல் சனியோட ஆதிக்கத்திலுமே இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அப்போ சனியோட ஆதிக்கத்தில் பிறக்கும்போது சனி பகவான் தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று மூலத்திரிகுண வீடாகிய கும்பத்திலே ஆட்சி பெற்று விளங்குகிறார். அவர் அந்த சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். நீதி நேர்மை சத்தியம் நிலைநாட்டப்படும். நிறைய வழக்குகள் சீக்கிரத்திலே முடித்து கொடுக்கப்படும். நல்ல தீர்ப்பு வழங்கப்படும். நீதி நேர்மை நிலைநாட்டப்படும். நீதிபதிகள் யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய அதிகாரத்தாலும் தன்னுடைய அனுபவத்தாலும் ஏற்பட்ட அந்த நற்குணங்களால் நல்ல தீர்ப்பை வழங்கி எல்லோராலும் பாராட்டப்படுவார்கள். அந்த சனி பகவானுடன் தமிழ் வருட பிறப்பன்று செவ்வாய் பகவானும் இணை சேர்ந்து இருக்கிறார். சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது போர்க்குணம் கண்டிப்பாக ஏற்படும். அது வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி. போர்கள், அண்டை நாடுகள், பல நாட்டுகள் வீட்டிலும் சண்டை சச்சரவு ஏற்படும். பழக்க வழக்கங்களிலும் சண்டை சச்சரவு ஏற்படும். ஒருவருக்கொருவர் விமர்சனம் பண்ணி தகாத வார்த்தைகளால் பேசி சண்டை சச்சரவு ஏற்படப்படும். ஏன்னா வருடமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், குரோதி வருடம். குரோதம்னா என்ன? பகை தானே. அந்த குரோதி அப்படின்னு சொல்லும்போது அந்த பகை உணர்ச்சி தான் ஏற்படும். அப்போ இதற்கு வழி இல்லையா என்றால் இருக்கிறது. எப்பொழுதுமே சொல்கிறேன், இந்த மாதிரி நேரங்களிலே நமக்கு போர் ஏற்படும் கூட சூழ்நிலை, சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய நிலை வீட்டிலும் நாட்டிலும் ஏற்பட போகிறது என்பதை தெரிந்த பிறகு நாம் அனைவரும் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும். அன்பே சிவமாக வாழும் வாழ்க்கையை வாழ வேண்டும். இதில் நல்லவர்கள் ஈடுபட்டு எங்கே சண்டை சச்சரவு நடக்கிறதோ அங்கே சமாதானம் செய்து, அப்படி சமாதானம் செய்தாலும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் இறை வழிபாடு மூலமாக அந்த சண்டை சச்சரவு நிறுத்த வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, அன்பு நேயர்களே, இப்பொழுது இந்த பொது பலன்களை பார்த்தீர்கள். இதற்கப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களாக சொல்லக்கூடிய 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ சொல்லியிருக்கிறேன். மேஷம் முதல் மீனம் வரை. கோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் 12 ராசிகளுக்கும் பார்த்ததில் இப்போ வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த 5 ராசிகள் பெஸ்ட்டாக இருக்க போகுது, சூப்பராக இருக்க போகுது, அவங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. இது மாதிரி நல்ல விஷயங்களாக தான் இருக்க போகுது. அப்படிப்பட்ட வகையில் பார்க்கும்போது முதல்ல வர்றது மேஷம். மேஷராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் சரளமான போக்கு, கொடுக்கல் வாங்கல சாதகமான நிலைமை, இது வந்துட்டாலே எல்லாமே செய்யும் இல்லையா, பணம் பத்தும் செய்யும். அப்போது பல வழியில் அவங்க வெற்றி பெற போகிறாங்க. நல்ல விஷயம் நடக்க போகுது அவங்களுக்கு வாழ்க்கையில்.
இது இல்லாமல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடகராசி. கடகராசி பார்க்கும்போது எல்லா வகையான லாபங்களும் அவங்களுக்கு ஏற்ப போகுது. விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விட்டதெல்லாமே பிடிச்சிருவாங்க, இழந்ததெல்லாமே மீண்டு வந்துடும், எல்லாத்துலையும் ஜெயிச்சு கட்டுவாங்க. பண மழை பொழியும் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இந்த கடகராசிக்கு. இது மாதிரியெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த ஒரு வருட காலம் நடக்க போகுது. அதனால் அவங்க நினச்சதை சாதிப்பாங்க. எல்லா விதமான ஏற்றங்களும் அவங்களுக்கு இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா டும் 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 தான். கல்யாண வாழ்க்கை அமைய போகுது. இது வரைக்கும் தடைப்பட்ட திருமணம்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். முதல் மனமாக இருந்தாலும் சரி, மறுமணமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, சுபகாரிய முயற்சியாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான சுபகாரிய முயற்சியும் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது இந்த தமிழ் புத்தாண்டு பலன் வரிசையில் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா தனுசு ராசிக்கு பார்த்திங்கனாக்கா தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே இருந்து வெற்றி மேலே வெற்றி பெறுவாங்க. எந்த ஒரு வெற்றி பெறதுனாலும் அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலனில் கண்டிப்பாக கிடைக்க போகுது. வெற்றின்றது பெரிய விஷயம் தானே, தோல்வியோட வெற்றின்றது பெருசாக பேசப்படுது. இது மாதிரிலாம் இருக்க போகுது. கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா எல்லா விதமான நன்மைகள் நடக்க போகுது. தனிப்பட்டு தெரிய போகிறீங்க. எல்லா ஒரு முன்னேற்றங்கள், தொழில், உத்தியோகம், வியாபாரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த வகையான முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதில் ஜெயிச்சு காட்டுவீங்க, வெற்றி பெறுவீங்க, வாழ்க்கை சுகமாக இருக்கும். அதனால் இந்த 5 ராசிகளுமே இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் சூப்பர் ராசிகள் சொல்லப்படுது. இந்த 5 ராசிகளுடைய முழு பலனையும் நான் கொடுத்துருக்கேன். அந்த முழு பலனையும் நீங்கள் பார்க்கணும்னா வந்து பாருங்கள், அதனுடைய பலன் தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறுங்க. இந்த சூப்பர் ராசியிலான இந்த 5 ராசிகளுடைய பலனையும் நான் சொல்ல இருக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள். மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருட பலன்களை பற்றி இப்போ விரிவாக சொல்லியிருக்கிறேன். இது நாள் வரைக்கும் உங்கள் ராசியிலே தான் குரு இருந்தார். அவர் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. மே 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரைக்கும் தான் அந்த மேஷத்தில் குரு இருக்க போகிறார். அதுக்கப்புறம் விலகி 2ஆம் இடத்துக்கு போகிறார். எப்படி எதுவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் குரு அப்படி சொல்லப்படுது. ஏற்கனவே 12இல் ராகு, 6இல் கேது, 11இல் சனி. குரு மட்டும்தான் விதிவிலக்காக நல்ல ஸ்தானத்திலே அமையவில்லை. இப்பொழுது அவரும் அமைந்து விட்டார். உங்களுக்கு எல்லாமே எல்லா கிரகங்களும் வருஷ கிரகங்களான குரு, ராகு, கேது, சனி பகவான், இந்த மாதிரி வருடக்கோள்களை வைத்து தான் ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி, தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி பலன்கள் சொல்வது வழக்கம். அப்பொழுது தான் சொல்லப்படும். மற்ற மாத கிரகங்களை வைத்து சொல்ல முடியாது. ஏன்னா மாதம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய கிரகங்கள். அப்படி பார்க்கும்பொழுது மேஷராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக மிக அருமையான புத்தாண்டு பலன்களை கொடுக்க இருக்கிறது. குருவும் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார் உங்களுக்கு. அதனால் இதனால் வர இந்த பண வரவு, பண தட்டுப்பாடு அறவே நீங்கிவிடும். கேட்ட இடத்துல தான் பணம் கிடைக்கும். அதுவே எதிர்பாராத விஷயத்திலும் நடக்கும் பணம். அதனால் பணம் சரளமாக வரும்பொழுது நீங்கள் எல்லா வேலையும் செய்து முடித்து விடுவீர்கள். ஏற்கனவே 12இல் ராகு இருக்கும்போது உங்களுக்கு அந்த வெளியூர் வெளிநாடு அமைப்புகள் ஏற்பட்டிருக்கும். அது இப்பொழுது நல்ல நிலைமைக்கு அதன் மூலம் பயன் பெறுவீர்கள். இனிமேல் தான் இது நாள் வரைக்கும் பயன் பெறாமல் இருந்திருப்பீர்கள். இந்த குரு 2ஆம் இடத்துக்கு வந்துவிட்டபடியால் அதன் மூலமாக பயன் பெறுவீர்கள். கடன் வழக்கு பிணை இருந்திருக்கும், அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீர்ந்துடும். வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அது முடிவுக்கு வரும். ஒரு நோய்வாய்ப்பட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நல்ல ஒரு மருத்துவமனையிலையோ நல்ல அனுபவமிக்க மருத்துவர் மூலமாகவோ நீங்கள் சென்று அதை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. இதுவும் இல்லாமல் கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். இனிமேல் கொடுக்கல் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இல்லையா, பணம் வரவு வரும்பொழுது அந்த கடன் கேட்கும்போது அதுவும் பணமாக தான் சொல்லப்படுகிறது. இது வரைக்கும் கடன் கேட்டிருந்தால் கூட யோசிப்பார்கள், இப்போ தரேன் அப்புறம் பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்பொழுது குரு மாறிவிட்டபடியால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு பணம் சரளமாக வந்து சேரும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், கொடுக்கல் வாங்கல் சீர்படும். இது மாதிரிலாம் நடக்கும். இதுவும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டில் உள்ள பெண்களின் கை ஓங்கி இருக்கும். அவங்க நல்லா தைரியமாக இருப்பாங்க, துணிச்சலாக இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு வழி சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பெண் உங்களுக்கு வழி சொல்லிக் கொடுப்பாங்க. அது மூலிமா போங்க, நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரி வெளிவட்டார பழக்கங்கள்லாம் நல்லாவே இருக்கும். இது இல்லாமல் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. இதுவும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மேஷராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக கண்டிப்பாக கிடைக்கும். இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும்.
இடமாற்றம் ஏற்பட்டு அதன் மூலிமா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு பிரிந்து போனவர்கள், அது நண்பர்களாக இருந்தும் சரி, உறவினர்களாக இருந்தும் சரி, பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். அவங்களே தான் வந்துடுவாங்க. அவங்களே கோச்சின்னு போயிருப்பாங்க. உங்கள் மேலே தப்பு இருந்திருக்காது. நீங்களும் பேசாமல் விட்டுடுவீங்க. விட்டு இருப்பீர்கள். இப்பொழுது அவர்களே ஃபோன் மூலமாகவும் நேரடியாகவும் வந்து போகிறோம். இப்போலாம் வந்து நல்ல ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. அப்போல்லாம் வந்து ஃபோன் வசதிகள்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது. இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன்லேயே ஒரு சாரி சொல்லிட்டு நேரில் வந்து பேசிடுவாங்க. நேரில் பேசும்போது கொஞ்சம் சண்டை போட்டு போயிட்டாலே ஒருத்தர் முகத்தை பார்க்கறது கஷ்டமாக இருக்கும். ஒரு கொடுக்கல் வாங்கலும் சரி, ஒரு தகாத வாட்டில் பேசினா கூட ஒருத்தர் முகத்தை பார்க்கணும் கஷ்டமாக இருக்கும். இப்போல்லாம் என்ன பண்ணிடுறாங்கனாக்கா ஃபோன்லேயே பேசுகிறாங்க. இதில் வீடியோ கால் வேறு வருது. அந்த வீடியோ கால்லையும் பேசிவிட்டு சாரி அப்படின்ட்டா முடிஞ்சது, அவள் தான். நேருக்கு நேர் பார்க்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் நீ அடுத்த தடவை செகண்ட் டைம் வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசிட்டீங்கன்னா சப்ஜெக்ட் ஓவர், அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்குது. அதனால் இதுவும் நன்மையான பலன் தான். செல்ஃபோன் வந்திருக்கனால நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அதில் நன்மையை மட்டும் நம்ம எடுத்துப்போம். அதனால் அந்த விலகி போனவர்கள்லாம் விரும்பி வந்து சேருவாங்க. இதனால் உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய பரிகாரம்லாம் ஒன்றும் நான் சொல்ல போகிறதில்ல. இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப அருமையான புத்தாண்டாக தான் உங்களுக்கு இருக்க போகிறது. இன்னும் ஒன்று, நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ராசின்றபடியான நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கனால கோபங்கள், பிடிவாதங்கள் இரண்டுத்தையும் விட்டுடுங்க. விட்டுட்டாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். முருகர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஆறுபடி வீடு முருகர் போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இது இல்லாமல் வள்ளி தேவனுடைய முருகர் வந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சக்திகளும் கிடைக்கும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி 3 சக்தி சேர்ந்தது தான் முருகர் வள்ளி தெய்வானை அம்சமாக விளங்குறாரு. இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். தான தர்மங்கள் நிறைய பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் நடக்க போகுது. பரிகாரம்லாம் தேவையில்லை. அப்போ அதுக்கு பதிலாக தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க. தான தர்மம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. ஜீவராசிகளுக்கு தான தர்மம் பண்ணலாம், மனிதர்களுக்கு பண்ணலாம். இதில் நான் அந்த பதிவில் ஒன்று சொல்லுவேன். மனிதர்கள் என்ற போது இல்லாதப்பட்டவங்களுக்கு தான் பண்ணணும், சொல்லணும். எல்லாருமே திருப்பி அதே தான் நீங்கள் தவறு செஞ்சிட்ருக்கீங்க. நான் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் அப்படி தான் படுது. கோயிலுக்கு வர போகிறவங்களுக்குலாம் தான தர்மம் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, நண்பர், அவங்களுக்குலாம் தான தர்மம் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. ஒன்றுமே இல்லாமல் நிர்கதியாக இருப்பாங்க. அது நம்மளுக்கு யாராவது சாப்பாடு போடுவாங்களா, நம்மளுக்கு யாராவது துணி கொடுப்பாங்களா, நம்மளுக்கு யாராவது பொருளுதவி பண்ணுவாங்களா அப்படின்னு ஏங்கின்னு இருப்பாங்க பாருங்கள். அவங்கள பார்த்து நீங்கள் தான தர்மம் பண்ணணும். அதுதான் உண்மையான தான தர்மம் சொல்லப்படுது. அப்போது அந்த மாதிரி தான தர்மம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வருடத்தை நீங்கள் தாண்டி வந்துடுவீங்க. இந்த வருடத்து பலன் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். இதெல்லாம் இல்லாமல் முதல் 6 மாதம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் 6 மாதம் நல்லாவே மேலோங்கி இருக்கும். அதனால் உங்களுடைய பணப்பற்றாக்குறை, தடைப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நிவர்த்திக்கு வரும். புதுமனை புகுதல், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. இல்லை இடம் இருந்தால் இடத்துல அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. வயதுக்கு வந்து ஆண் பெண் இருந்தாக்கா கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க. இதெல்லாமே நடக்கும். குரு பலன் இல்லையா? குரு மேஷராசிக்கு 2ல் வந்திருக்கும் போது கண்டிப்பாக குரு பலன் தானே. அப்போது சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் தானே. அப்போது அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்ப்பீங்க. இதெல்லாமே நடக்கும். அது இல்லாமல் அடிக்கடி சுபகாரியங்கள் முயற்சியில் ஈடுபட்டு அதில் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. எப்பயுமே ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி பண்ணும்போது எல்லாருமே உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாமே சேருவாங்க இல்லையா? அப்படி சேரும்பொழுது அடிக்கடி சேரும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளும்போது வருவாய் உயரும். நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களா, சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் நம்பர் கொடுத்துப்பாங்க. ஒருத்தருக்கு இதெல்லாம் நடக்கும். ஃபங்க்ஷனில் நடக்கக்கூடிய விஷயந்தான் இது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வெறும் பேசின்னு தான் இருப்பாங்க. அப்போது நிறைய தொழில் துறையில், வியாபாரத்துறையில் நிறைய இல்லை. சும்மா விரல் வெட்டி எண்ணலாம். அப்படி தான் இப்போ வந்து ஒரு வியாபாரத்தில் அதில் பல வியாபாரம் வருது, ஒரு தொழில் எடுத்தால் அதில் பல தொழில் வருது. அப்போ இருக்கும்போது ஒருத்தர் ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேரத்தில் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விசிட்டிங் கார்டு போட்டிருப்பாங்க. அது சொல்லிப்பாங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நான் இந்த மாதிரி பண்ணுறேன், நீங்கள் இது பண்ணுறீங்களா, நான் உங்கள் பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் என் பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு. இதெல்லாம் வந்து நடக்கிறதா, இதுதான் பழக்க வழக்கம் மூலிமா. அந்த காலத்தில் வந்து இதுதான் பரிமாறிக்கொள்ளக்கூடியது. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தும் போது தான் என்ன பண்ணுவாங்க, பொண்ணுக்கு ஆணுக்கு பெண்ணும் பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்போலாம் வந்து அந்த குறைஞ்சிடுச்சு. அந்த உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இதெல்லாமே அந்த பழகிறது வந்து குறைஞ்சி விட்டது. ஏன்னா ஃபோன் வந்துட்டனால எல்லாமே ஃபோனே பார்த்துட்டுருக்காங்க. வெளியில் கூட போகிறதில்ல. இப்போது பொழுதுபோக்கெலாம் வெளியில் போவாங்க. இப்போ அது கூட குறைச்சிட்டாங்க. சாப்பிட்றதும் ஃபோன் பண்ண வந்துடுது. அதில் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களும் இருக்குது, சுற்றி பார்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது, எல்லாமே இருக்குது. உலக நடப்புகள்லாம் தெரியக்கூடிய விஷயமா இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாமே சோம்பேறித்தனம் வந்துடுது. அதனால் நோய் நொடிகள் உடம்புல வந்து இப்போ இதுவாகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் 1 நாள் 2 நாளோ வெளியே போயிட்டு வரணும். நண்பர்களோட உற்றார்களோட ஃபோனில் பேசணும், வரணும். இது மாதிரிலாம் செய்யணும். அப்போ தான் நல்லது நடக்கும். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா,
இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். இது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த மேஷராசிக்காரன் கண்டிப்பாக இந்த வருட பலனில் சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, அந்த முருகர் இருக்கிற இடத்துல மலை மேலே உள்ள முருகர் கோயிலுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு முறை போயிட்டு வரணும். அது சொல்லப்படுது விசேஷமாக. அப்போ கஷ்டப்பட்டு மேலே போகணும், மலை ஏறி போகணும். படிக்கட்டில் போகிறது தான் நல்லது. வண்டி வாகனம் வச்சுருந்தா வண்டியில் போயிடுவீங்க, அதுவே கூடாதுன்றக்காக இப்படி சொல்லப்படுது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த படிக்கட்டில் ஏறி போயிட்டு அந்த இறைவனை தரிசிக்கும் போது தான் நல்லது நடக்கும். எப்பயுமே இறைவனை தரிசிக்கும் போது ஈஸியாக போய் தரிசிக்கிறது, ஸ்பெஷல் தரிசனம் பண்ணுறது, இதெல்லாமே அவ்வளோ உகந்ததாக இல்லைன்னு சொல்லப்படுது. அது நம்ம சில பேருக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற போது, முக்கியமான விஷயம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஹேண்டிகேப்டாக இருக்காங்க, ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு விஷயம் கண்டிப்பாக போயாகணும், இப்படிலாம் இருக்கும்போது அது பயன்படுத்திக்கலாம். சாதாரணமாக இருக்கும்போது இது மாதிரி பயன்படுத்திக்காமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு மிக நன்மை கலந்த வருடமாக இருக்க போகுது. மேஷராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் 90% பலன் கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நீங்கள் முருகர் வழிபாடு தொடர்ந்து வச்சிங்க, சிவன் வழிபாடும் வச்சிங்க. அது இல்லாமல் நல்லா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டிங்க. இந்த மேஷராசிக்காரங்களுக்கு திருவண்ணாமலை, அந்த நெருப்பு ஸ்தலம், பஞ்சபூதத்தில் நெருப்பு ஸ்தலம் சொல்லக்கூடிய அந்த திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை இந்த வருஷத்தில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அங்கே போயிட்டு அந்த கிரிவலம் போகிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்க போதுன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரைக்கு நான் வணங்குறேன். ஓம் அகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாயமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகர் பருமக்களின் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு வரக்கூடிய இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் சொல்ல இருக்கிறேன். தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது உங்களுக்கு கடகராசிக்கு இது வரைக்கும் இருந்த குரு 10ல் இருந்த குரு 11க்கு வந்துட்டார். அஷ்டம சனி, 9ல் ராகு, 3ல் கேது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகங்களுக்கு இருந்துட்டு வந்தது. இதை கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எல்லாங்களும் ஏற்றமான காலமாக தான் இருக்க போகுது. குரு பயிற்சியால் நன்மை தான் நடக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டாலையும் நல்லது தான் நடக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா விட்டதை படிப்பீங்க, இழந்ததை பெறுவீர்கள். எது இழந்து போயிருந்தாலும் 1க்கு 2ஆக வரும். ஒரு பொருள் போயிருந்தால் இன்னொரு பொருள் வரும். அது மாதிரி டபுளாக சேரும். இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும். குரு 11 வந்திருக்கும் போது உங்களுக்கு கடகராசிக்கு குரு உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறார். அப்போ அந்த குரு உங்களுக்கு நன்மை தான் செய்வார். தனகாரகன். பண விஷயத்தில் நீங்கள் இந்த வருடத்தில் ரொம்பவும் நல்லா மேன்மையாக இருக்க போகிறீங்க. அந்த பணத்தாலேயே நிறைய பேர் உதவி செய்யலாம். பல வழிகளில் சேரும் பணம் உங்களுக்கு. அப்போ நீங்கள் கரெக்டாக கணக்கு போட்டு வேலை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருட பலன் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். அஷ்டம சனி இருந்தால் கூட அதனுடைய பாதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். இனிமேல் குரு 11 வந்துட்டனால அந்த குரு பலன் வந்துட்டனால அந்த தீய பழக்கவழக்கங்கள்லாம் விட்டு விலகிடுவீங்க. தீய பழக்கவழக்கங்கள் இருக்கும்போதும் தீய எண்ணங்கள், தீய குணங்கள் இது மாதிரி வரும்போது தான் நம்மளுக்கு தவறு செஞ்சு அது மூலிமா தான் அந்த துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ அதெல்லாம் விலகி போயிடுச்சுன்னா உங்களுக்கு துன்பங்கள் வருவது குறையும். அப்படியே அந்த அஷ்டம சனியாக இருக்கும்போது நீங்கள் கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் போயிட்டு தான் வரணுன்றது தான் விதி அஷ்டம சனி இருக்கவங்களுக்கு. ஆனால் நீங்கள் உங்களுக்காக போகாமல் அடுத்தவங்களுக்காக கூட போகலாம். அப்படி கூட வரும். அதுவும் உதவி பண்ணுற மாதிரி போய் இருப்பீங்க. எப்படி இருந்தாலும் அங்கே நீங்கள் போகிற மாதிரி தான் கணக்கு வந்துடும். ஆனால் உங்களுக்கு ஏற்படாது அந்த பலன். அந்த தீய பலன் உங்களுக்கு வராது, உங்கள் கூட இருக்கவங்களுக்கு வரும். அப்போ அவங்களுக்காக நீங்கள் போய் நிற்பீங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. இப்படி தான் அந்த அஷ்டம சனியுடைய பலன் ஏற்பட போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருந்தாங்கன்னா அவங்களால நல்ல பலன் நடக்கும். அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க, அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இதனால் வரைக்கும் அந்த உறவு பிரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு அந்த உடன்பிறப்பு இப்போ இந்த காலத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிரிஞ்சு தான் இருந்திருக்கும். இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உடன்பிறப்பால் உதவிகள் கிடைக்கும். கண்டிப்பாக செய்வாங்க. அது மூத்த சகோதரமாகட்டும், இளைய சகோதரமாகட்டும், எல்லார் வகையிலுமே ஏற்றம் ஏற்படும். நண்பர்கள், உறவுகள் புதுசாக வரும், புதிய உறவு வரும். அப்பப்போ அடிக்கடி நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். வெளிவட்டார பழக்கம் நல்லாயிருக்கும். அண்டை அயல் வீடுன்னு சொல்லுவாங்க, பக்கத்து வீடு, எதிர் வீடு, அவங்களால நல்ல நண்பர்கள் இது வரைக்கும் கண்டுக்காமல் வந்திருப்பாங்க. அவங்க இனிமேல் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இதெல்லாமே நடக்க போகுது கடகராசிக்காரங்களுக்கு. இது இல்லாமல் பயணங்கள் நல்லபடியாக இருக்கும். அதாவது நீங்கள் பிரார்த்தனை வேண்டியிருப்பீங்க, அந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் இனிமேல் தான் போக போகிறீங்க.
என்னடா நம்மளுக்கு ஒன்றுமே இன்னும் வேணும் கல்விகளை போக முடியலன்னு தடையாகினே இருக்கேனே நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாமே இனிமேல் தான் நடக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்ததுக்கப்புறமும் குரு பயிற்சிக்கு அப்புறமும் கண்டிப்பாக நடக்க போகுது. நீங்கள் நினைத்த ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள், பிரார்த்தனை ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. அது மூலிமா நல்ல பலன் ஏற்படும். அந்த பிரார்த்தனை பழிச்சிடும் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த கடவுளுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுதானே உண்மை. அப்போது கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு ஜீவ சமாதி தரிசனம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கடகராசிக்காரங்க ஜீவ சமாதி தரிசனம் பண்ணுறது நல்லது. இந்த அஷ்டம சனி காலத்தில் ஜீவ சமாதி தரிசனம் வியாழக்கிழமையில் பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ஜீவ சமாதி தரிசனம் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் எல்லா நன்மையும் நடக்கும். துன்பங்கள் குறைஞ்சி நன்மைகள் தான் ஏற்படும். இது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் கடகராசிக்காரங்க என்ன சொல்லணுன்னாக்கா, ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போவீங்க. அது ஒரு ட்ரான்ஸ்ஃபராக கூட இருக்கலாம். மாற்று சொல்லுவாங்க இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி இங்கே போய் இதே வேலை தான் நீங்கள் வேறு ஊரில் போய் செய்யுங்கன்னுவாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் அதை ஏற்றுக்குங்க. அதனால் நன்மை தான் நடக்கும். அங்கே போகும்போது உங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட்டும் கொடுப்பாங்க, ஊதிய உயர்வும் கொடுத்து உத்தியோக உயர்வும் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துல போய் வேலை செய்யலாம். நிறைய பயணங்கள் சந்திக்கலாம். கடகராசிக்காரங்கள் எப்பவுமே அவங்களுக்கு பயணங்கள் ஏற்பட்டு கொண்டு வாழ்க்கையில்னு சொல்லப்படுது. அது இந்த காலகட்டங்களில் இனிமேல் கண்டிப்பாக நிறைய நடக்கும். வெளிநாட்டு வாசம் கிடைக்கும். அவங்க மூலிமா நல்லது நடக்கும். வியாபார தொழில் நல்லா சிறக்கும். உத்தியோகத்தர்கள் நல்லா பலன் அளிப்பு வருவாங்க. இதெல்லாம் நடக்கும். இது இல்லாமல் கலைஞர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்ல பலன்கள் ஏற்பட போகுது. அரசியல்வாதி இருந்தால் புதுசாக கட்சி ஆரம்பிப்பாங்க. அது மூலிமா அவங்களோட பல கட்சிகள் ஒன்றிணைந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல அரசியலில் பிரபலமாகி அது மூலிமா வருவாய், ஆதாயம், மக்கள் செல்வாக்கு எல்லாமே ஏற்படும். அதே கலைஞர்களாக இருந்தால் இந்த கடகராசியில் பிறந்தவங்க அவங்களுக்கு இதனால் வரைக்கும் பெயர் இல்லாமல் இருந்தது பெயர் பெற்று நல்ல வாய்ப்புகள் வரும் படத்தில். அந்த வாய்ப்பு இந்த கேரக்டர் நடித்தாக்கா நல்லா ஃபேமஸ் ஆகிடும்னு இருக்கும். அந்த கேரக்டர் உங்களுக்கு கிடச்சிரும். அதில் நீங்கள் மக்களால் பாராட்டப்படுவீர்கள். அப்போது கலைஞர்களும் அரசியல்வாதியும் கடகராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக பிரபலமாகி வெற்றி அடைவீர்கள். இது உண்மை. இந்த காலகட்டங்களில் குரு பயிற்சியெல்லாம் வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு பலன்லேருந்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது. அப்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றமான காலமாக தான் இருக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் புதுசாக கற்றுக்கணுன்னா எது வேணாலும் கற்றுக்கலாம். குருமாரில் தேடி போய் நீங்கள் கண்டிப்பாக அந்த தாயுள்ளம் கொண்டவர்கள், அன்பு கொண்ட குணம் கொண்டவர்கள், பெற்ற தாய் தந்தை மதிப்பவங்க, அது மாதிரி குருவை மதிக்கக்கூடியவங்க தான். அவங்கள நீங்கள் குருவை தேடி போய் உங்களுக்கு என்னென்ன புதுசாக கற்றுக்கணுமோ அதெல்லாமே கற்றுக்கலாம். எல்லாமே கற்றுக்கக்கூடிய காலம் தான் இப்போ வரப்போகுது. அதனால் கற்றுக்கிட்டிங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு அது உதவி பெறும். இது இல்லாமல் நீங்கள் உங்கள்கிட்ட வாக்குவாதத்தில் யாரும் வெற்றி பெற முடியாது. அந்த மாதிரி வாக்குவாதத்தில் நீங்கள் ஒரு வக்கீலாக இருந்தாலோ இல்லை வாயால் பேசி தொழில் செய்பவராக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ஏன்னா உங்கள் சொல்லுக்கு கண்டிப்பாக மதிப்பு கிடைக்கும். உங்கள் சொல்லுக்கு கண்டிப்பாக அந்த மரியாதை கொடுப்பாங்க. கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாமே நடக்கும். இது இல்லாமல் கடகராசிக்காரங்க ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு இயல்பிலே மற்றவங்க மனதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்கும். அதனாலேயே அவங்ககிட்ட எல்லாமே விரும்பி போவாங்க. எப்படி நீங்கள் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க? எப்படி புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க? நான் கோவப்படும் போதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க. நான் ஆத்திரத்தில் அவசரத்தில் செய்யும்போதெல்லாம் எனக்கு வழிகாட்டியாக உதவினீங்க. அதனால தான் உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே கடகராசிக்கு அப்படி தான் சொல்லுவேன். இதில் நல்லா கேட்டுங்க. கடகராசிக்காரங்களுக்கு ஒரு வீட்டில் இடம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட ஒன்றிணைஞ்சிருவாங்க. உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக ஆகிடுவாங்க. அதுக்காக தான் அந்த காலத்தில் கடகராசிக்கு இடம் கொடையல்னுவாங்க. அது நல்லதோ கெட்டதாக இருந்தால் கூட அந்த பெரும்பாலும் கடகராசியில் வந்து நல்லதெல்லாம் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் நட்புலேயும் சரி, உறவுலேயும் சரி, வீட்லேயும் சரி இடம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மூலிமா உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். கெட்டது நடக்காது. நீங்கள் தான் அவங்கள ஏமாற்றுங்களோ, அவங்க உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயத்தையும் அவங்களுக்கு புரிஞ்சு சொல்லுவாங்க. இதுக்கு அவங்க ஜோதிடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு அந்த இயல்பிலேயே அந்த தன்மை உண்டு. இது இல்லாமல் பெண் தெய்வத்தை அவங்க வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. அதனால் இந்த காலகட்டத்தில் பெண் தெய்வ வழிபாடு பண்ணணுங்க. பெரும்பாலும் வாராகி நல்லா அந்த வாராகி அம்மன் நிறைய பிரபலப்படுத்தி வந்துட்டுருக்காங்க. அவங்க ஆயில நட்சத்திர கடகராசியில் பிறந்தவங்கன்னு சொல்லப்படுறாங்க. அதனால் இந்த கடகராசியில் பிறந்தவங்க அந்த வாராகி வழிபாடு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அந்த அம்மனுடைய அருளால் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கடந்து வந்துடுவீங்க. எல்லா நாளும் போய்ட்டு வாழ போகிறீங்க. இது இல்லாமல் மாணவ மாணவிகளாக இருந்தாக்கா இந்த கடகராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் நல்லா படித்து தேர்ச்சி பெறுவீங்க. அதுக்கு உண்டான தொழில் அமையும், உத்தியோகம் அமையும். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா வியாபாரம் பண்ண அதில் ஜெயிச்சு வரலாம். இதெல்லாமே நல்லா நடக்க போகுது. கல்வி கேள்விகளை நல்லா தெரிஞ்சு வரும். போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு அதில் வெற்றி பெறலாம். நீங்கள் அதில் மாதிரி வந்தாக்கா கண்டிப்பாக அதில் கலந்துங்க.
இதெல்லாமே நடக்க போகுது. எதிராளிகள் தொல்லை ஒழியும். அப்போது மறைமுக எதிராக இருந்திருப்பாங்க, உங்களுக்கு பகைச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாமே விலகி போயிடுவாங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். கடவுளால் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அப்போ தான் தெரிஞ்சுப்பாங்க உங்களை பற்றி. ஆஹா, நம்ம தெரியாமல் இவங்களை பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம் சொல்லி அவங்களே விரும்பி வந்து உங்கள்கிட்ட நான் அது சொல்ல மாட்டாங்க, நான் தான் செஞ்சேன்னு. உங்களை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நான் உங்களை எதிர்க்க மாட்டேன், உங்கள்கிட்ட சண்டை போட மாட்டேன், உங்களை பகைச்சிக்க மாட்டேன், இப்படி சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அது நட்பாக இருந்தால் உறவாக இருந்தாலும் வந்து உங்களோட இருந்து உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. இது இல்லாமல் பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும், பிரபலமாவீங்க. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நிறைய துறைகளில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த துறையில் வந்து பிரபலமாவீங்க, அந்த தேர்ச்சி பெறுவீங்க, எல்லாமே நடக்கும். பயணங்கள் வந்து அடிக்கடி நடக்கும். கடகராசிக்காரங்களுக்கு பயணங்கள் அடிக்கடி நடக்கும். வெளிநாட்டில் சுற்றுலாப்பயணம் செய்வீங்க, வெளியூரில் நிறைய இடம் போயிட்டு வருவீங்க, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வருவீங்க. உங்களுக்கு வந்து பரிகாரங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா, அதான் அம்மன் வழிபாடு சொல்லியிருக்கேன். பௌர்ணமி அமாவாசை அன்றைக்கு நல்லா கேட்டுங்க, கடகராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், பௌர்ணமி அமாவாசை இந்த 2 நாள்லேயும் மாதத்துக்கு 2 முறை 15 நாளைக்கு ஒரு தடவை வரும். அம்மன் வழிபாடு ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லப்படுது. நீங்கள் எந்த அம்மன் உங்களுக்கு பிடிச்ச அம்மனாக கூட இருக்கலாம், அந்த அம்மனை பௌர்ணமி அமாவாசை தொடர்ந்து 3 முறை வச்சுங்க. ஒரு 3 அமாவாசை 3 பௌர்ணமி நல்லா விளக்கேற்றி எலுமிச்சை மாலை போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அபிஷேக ஆராதனை வசதி இருந்தால் செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். அதனால் வந்து எல்லாருக்கும் நீங்கள் தான் உதவி பண்ண போகிறீங்க. எல்லாருக்கிட்டே வந்து நீங்கள் உதவி கேட்க போய் இருந்த காலம் போய் நீங்கள் உதவி பண்ணக்கூடிய காலமாக தான் இந்த காலம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த குரோதி தமிழோட பலன் கடகராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போகுது. இவங்களுக்கு வந்து 90% இல்லை 95% சொல்லலாம். கன்னிராசி நேயர்களே, இப்போ வரக்கூடிய இந்த குரோதி வருடமான தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது. அந்த பலனை தான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே நல்ல காலம் வந்துடுச்சு, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கொண்டு ஒரு கேள்விக்குறி உங்கள் மனசில் ஏற்பட்டிருக்கும். அது இல்லாமல் குரு பயிற்சியும் வருது. தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்தோடனே ஏப்ரலில் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குதுன்னா 14ஆம் தேதியில் மே 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. ஸோ நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அப்போது இது நாள் வரைக்கும் இருந்த குரு அஷ்டம குரு 9ல் மாற போகிறார். குரு தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தார், இப்போ அவர் நல்லா ஆயிடுவார். அவர் வந்துடுறார். முன்னமே வந்து உங்கள் ராசியில் கேதுவும் 1ல் 7ல் ராகு இருந்தாங்க, சனி 6ல் இருந்தார். அதனால் நற்பலன்கள் தான் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா கன்னிலையும் மீனத்துலேயும் ராகு கேது இருந்தாலே கெடுபலங்கள் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது சாஸ்திரம். கன்னி ராகு மீனம் கேது இது வந்து நன்மை செய்யக்கூடிய இடமாக தான் அவங்க எந்த ராசியில் இருக்காங்களோ அவங்க அந்த சொந்தமாக ஆக்கிக்குவாங்க அந்த ராசியை. இது ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த கன்னி ராகுவும் மீனம் கேதுவும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் உங்களுக்கு அந்த நற்பலன்கள் வந்துக்கிட்டு இருந்துன்னு சொன்ன வந்தேன். இப்போது குருவால் கெடுபலன் ஏற்பட்டிருந்தது, அது இப்போ விலகிடுச்சு. குருவும் 9க்கு வந்துட்டார். கன்னி ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் தடை தாமதம் கிடைக்காம போனது, கிட்ட வந்து திரும்பி போனது எல்லாமே உங்களுக்கு இனிமேல் கிடைக்க போகுது. இழந்ததை பெற போகிறீங்க, விற்க வேண்டியதை விற்க போகிறீங்க, வாங்க வேண்டியதை வாங்க போகிறீங்க, எல்லாமே நடக்கும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு உதவிகரமாக இருப்பீங்க, பிரபலமாவீங்க, எல்லாராலும் பேசப்படுவீங்க, இதெல்லாமே நடக்க போகுது. பொதுவாக 9ல் குரு வந்துட்டாலே ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல ராஜான்னு சொல்லுவாங்க. பல இடங்கள் போயிட்டு வருவீங்க, பல பேரை சந்திப்பீங்க. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களாம் நல்லா பேச்சு திறமை உள்ளவங்க, எல்லோரும் பேச்சாலே வரக்கூடியவங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கனால நீங்கள் இதுமாரி உங்களுக்கு பழக்க வழக்கங்கள், நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் நல்லதே பேசுங்க, அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக பேசுங்க. இருந்தாலும் கன்னிராசிகள் நான் ஒன்று சொல்லிப்பேன், அதிகமாக பேசக்கூடாது. நீங்கள் அதிகமாக பேசுகிறவங்க தான், அதனால் குறைவாக பேசுங்க. அந்த எதுக்கு பேசணுமோ அதுக்கு மட்டும் பேசுங்க, மற்றதுக்கெல்லாம் பேச வேண்டாம். இப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு வர்ற காலத்தில் உங்களுக்கு நன்மையாக தான் நடக்க போகுது. கரெக்டான கேள்விக்கே கரெக்டான பதில் சொல்லுங்கள். புத்திமதி சொல்கிறீங்களா, 2 வாரத்தில் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். பொதுவாகவே புத்திமதி வாலண்டியர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாஸ்திரம். உங்களை கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா விட்டுடுங்க. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு வெளி வட்டார பழக்கங்கள் நல்ல நன்மை நடக்க போகுது. புது நட்புகள் தொடரப்போகுது. அவங்க மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வராமல் போயிடும். குழந்தைகள் குட்டிகளுடைய அவங்களுடைய
பிரச்சனை வராமல் இருந்தால் தான் நீங்கள் குழந்தை குட்டியில் யோசிப்பீங்க. இதில் பதிவில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவு வந்து பிரச்சனை இருந்தாலே அவங்க குழந்தைங்களை கவனிக்க மாட்டாங்க. இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். அதனாலேயே நிறைய குழந்தைங்கள்லாம் பாதிப்பு ஏற்படும், ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும். இதனால தான் கெட்ட வழியில் போகிறது, நட்பு வட்டாரத்தில் போயிட்டு அவங்களோட பழகி வீட்டில் எப்போதாலும் சண்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு திசை மாறுறது. இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கெட்ட பழக்கம் தான் நடந்திருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்களாமே காணப்போகுது, கெட்ட வழியில் அவங்கள கொண்டு போகிறாங்க, அவங்கள வந்து கெட்ட செய்கையெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. இதெல்லாமே நடக்குது. இதெல்லாம் எதனால்? அவங்க பெற்றோர்கள் குழந்தைங்களை கவனிக்காதனால தான். பெற்றோர்கள் வந்து கண்ணும் கருத்துமாக இருந்து, அதுவும் ஆண் குழந்தையோட பொம்பளை குழந்தைய ரொம்ப கவனிக்கணும். அதனால் இப்போ கவனிக்கிறதில்ல யாரும். விளையாடிட்டு இருந்த குழந்தை போகுது, காணப்போகுது, இறந்துடுது. இதெல்லாம் ஊரெல்லாம் பேசப்படுது. இதெல்லாமே கண்ணில் பார்க்குறோம், காதில் கேட்குறோம். இதெல்லாம் எப்படி நடக்குது? பெற்றோருடைய நேரடி கண்காணிப்பு இருந்தால் இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதனால் நீங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையாக இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அப்போ வந்து குழந்தை குட்டிங்களும் உங்கள் பேச்சை கேட்பாங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்களோட பேசிகிட்டு இருங்க, அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க, நீங்கள் பட்ட அனுபவங்கள்லாம் சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க. என்ன தான் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தாலும், காலேஜில் படிச்சுட்டு வந்தாலும், நம்ம பெற்றோர்கள் சொல்கிற அனுபவம், உலக வாழ்க்கை தத்துவம் அம்மாவோட அப்பாவுக்கு நல்லா தெரியும். அப்பா நிறைய இடம் போயிருப்பார், வந்திருப்பார், எப்படியோ காப்பாற்றிருப்பார், குடும்பத்தை கஷ்டப்பட்டுருப்பார். அதெல்லாம் சொல்லணும். பெரும்பாலுமே பார்த்திங்கனாலே இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அன்பு, அம்மாவுடைய வளர்ப்பு தான் எல்லாருக்கும் தெரியுது. அப்பாவுடைய கஷ்டம், அப்பா எப்படி சம்பாதிச்சார், அப்பா எப்படி வந்து மனைவியும் குழந்தைங்களை காப்பாற்றினார், அதெல்லாம் அவர் மறைச்சிடுவார், சொல்ல மாட்டார். அது எப்போ தெரியும்? அவருடைய மறைவுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுதான் நடந்துட்டுருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த இதை மாற்றிடுங்க. அந்த மாதிரி ஒரு நடைமுறை வேண்டாம். நீங்கள் இருக்கிற உயிரோடு இருக்கும்போதே உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லலாம் கூட உங்கள் நண்பர் மூலமாக சொல்ல வைங்க. இதெல்லாம் இது வந்து நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைங்க கெட்டு போகாமல் இருப்பாங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்தெலாம் சொன்னால் கண்டிப்பாக குழந்தை கெட்டு போக மாட்டாங்க. உங்கள் அப்பா மேலே அவ்வளோ அன்பு ஆதரவு வரும். அப்பா தானே கண்டிப்பானவர். தாய் சொல்மிக்க தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு எதுக்கு சொன்னாங்க? அப்பா பேச்சு தான் எல்லா பசங்களும் கேட்கணும். அவரோட பட்ட அனுபவம் சொல்லும்போது அதை கேட்டு நடக்கணும். நீங்கள் சொல்ல முடியலனா கூட உங்கள் நண்பு வகையில் உற்றார் உறவினர்களை சொல்லி பசங்களை சொல்லுங்கள். நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் சொல்லுங்கள். நீங்கள் நல்லது பண்ணாலும் சொல்லுங்கள், கெட்டது பண்ணாலும் சொல்லுங்கள். கெட்டதால் என்ன அனுபவப்பட்டீங்களோ அதையும் சொல்லுங்கள். எல்லாமே செஞ்சால் பசங்க நல்லா வந்துடுவாங்க, உஷாராக இருப்பாங்க, ஜாக்கிரதையாக இருப்பாங்க, எல்லாத்துலேயும் மீண்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி, இந்த எதுக்கு இப்படி சொன்னேன்னா, அந்த கன்னிராசிக்காரன் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவ்வளோ இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். இந்த குழந்தைங்களை பற்றி பத்திரமா பார்த்துங்க. அவங்களால பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்லி அவங்களுக்கு வந்து அனுதினமும் அவங்கள கவனிச்சுட்டு வாங்க, இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, பெருமாள் புதன் தான் அந்த கன்னிராசியோட அதிபதி. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அது இல்லாமல் நின்ற கோலத்தில் உள்ள பெருமாள் வழிபடுறது ரொம்ப விசேஷம். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த ராகுகேது சரியில்லாமல் இருக்கிறனால பார்த்தசாரதி பெருமாள் அப்படின்ட்டுருக்காரு, அவர் வழிபட்டு வரங்க. அது இல்லாமல் வந்து தான தர்மங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பெரும்பாலும் உடைகள் வாங்கி கொடுக்கணும். கிழிஞ்சோட நிறைய பேர் ஆடை இல்லாமல் இருப்பாங்க. சாப்பாடு தண்ணி எல்லாருமே கொடுப்பாங்க. ஆனால் ஒரு துணிமணி வாங்கி கொடுக்குறது கொஞ்சம் குறைவு தான். அதை நீங்கள் செய்யுங்க. துணிமணி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். நீங்கள் பெண்ணாக இருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கணவன் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. கணவனாக கொடுத்தாருன்னா மனைவி குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. இது மாதிரிலாம் நல்லாயிருக்கும். அனாதை ஆசிரமம் போங்க, அவங்களுக்கு நிறைய பண்ணுங்கள். கன்னிராசிக்காரங்களுக்கும் நான் அந்த அனாதை ஆசிரமத்தில் இருக்கிற பசங்களுக்கு செஞ்சால் நல்லதுன்னு சொல்லுவேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் வந்து பரிகாரம் தான், பரிகாரத்தில் தான் சேர்க்கப்படுது. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்க போகுது. கன்னிராசி பெண்கள் கண்டிப்பாக மேன்மை வருவீங்க, நல்ல விஷயத்தில் இருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய ரகசியங்கள், நீங்கள் செய்யக்கூடிய செயல் எல்லாமே யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்லபடியாக ஆகிடும். குரு உங்களுக்கு நல்ல பொசிஷன் தான் வந்திருக்காரு. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு பலன் அவர் ஒரு வருட பலன் குரு பலன் இருக்குது. அதே மாதிரி இந்த தமிழ் வருட பலனும் ஒரு வருடம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த தமிழ் படம் வந்து உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்க. விருச்சிக ராசி நேயர்களே, வரக்கூடிய குரோதி வருட தமிழ் வருட புத்தாண்டு பலன் தான் சொல்ல போகிறேன். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் நல்லது தான் நடக்க போகுது. நன்மை நிறைய நடக்கும், தீமை குறைவாக தான் இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போது குரு 7 வந்திருக்கார். 6லேருந்து குரு 7க்கு வந்திருக்கார், வரப்போகிறார். மே மாதம் வந்துடுவார். அது இல்லாமல்
5ல் ராகுவும் 11ல் கேதுவும் இருக்காங்க. இதுவும் பிரச்சனை, அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வராது. ஆனால் 4ஆம் இடத்துல சனி இருக்காங்க. அது அர்த்தாஷ்டம சனி சொல்லப்படுது. அஷ்டம சனியில் பாதி. அதனால அதுவும் பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயமாக தான் நடக்க போகுது. நிறைய எதிர்பார்ப்புகள் அவங்க இருந்திருக்கும். அதெல்லாமே இப்போது அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு பலிதமாகும். நினச்ச விஷயம் நடக்கும். ஒரு உதவி எதிர்பார்த்துப்பாங்க, அந்த உதவி கிடைக்கும். இந்த உள்ள காலகட்டங்களில் அவங்க சுறுசுறுப்பாக இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆண் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பல வழிகளில் முயற்சி பண்ணணும். முயற்சியை விட விடாமுயற்சி பண்ணணும். விடாமுயற்சி பண்ண விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் கண்டிப்பாக நல்லது தான் செய்ய போகுது. இது வரைக்கும் இருந்த அந்த தீமை பலன் குறைஞ்சி நன்மை பலன் தான் ஏற்பட போகுது. கொடுக்கல் வாழ்ந்த பிரச்சனைலாம் சரியாயிடும். வழக்கு பிரச்சனை தீர்ந்துடும். நோயிலெல்லாம் விலகி போயிடும். பிரயாணங்கள்லாம் நல்ல பலன் தான் கிடைக்க போகுது அவங்களுக்கு. இருந்தாலும் வண்டி வாகனங்களை போக மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு விபத்து ஆபத்து ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறனால அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி இறை வழிபாடு இதெல்லாமே செஞ்சுட்டு வந்தாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது எல்லாமே பல்வேறு வகையான லாபங்கள் அவங்களுக்கு ஏற்பட போகுது. ஒன்றில் போனாங்கன்னா இன்னொரு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். இது 1க்கு 2ஆகவே கிடைக்கும். 1க்கு 2 கிடைச்சா ரொம்ப விசேஷம், சந்தோஷம் தானே. எல்லாருக்கும் நல்லது நடக்கும். பெரும்பாலும் விருச்சிக ராசியில் பிறந்த ஆண்களுக்கு இப்போது அவங்களுடைய தைரியம் ஏற்பட்டு, அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டு ஒரு வேதாந்தமாக விரக்தியாக பேசியிருந்திருப்பாங்க. அவங்களாம் இப்போ நல்ல துணிச்சலாக பேசி தைரியமாக இருந்து செஞ்சிடலாம், பார்த்துக்கலாம், இப்படி தான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வருவாங்க. பெண்கள் கேட்க வேணாம், அவங்க பயங்கர போராளியாக இருப்பாங்க. போராளினா ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருப்பாங்க. அது முடிச்சிடுவாங்க. ஆண்களோட பெண்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில். இது இல்லாமல் மாணவ மாணவிகள் பார்த்திங்கன்னா படிப்பில் கொஞ்சம் படிப்பும் இருக்கும், விளையாட்டுத்தனமாக இருக்கும். ரெண்டுமே மாறி மாறி வரும். அப்போது நம்ம அதில் அவங்களுடைய மேற்பார்வையில் நம்ம மேற்பார்வையில் அவங்க இருந்தாக்கா நம்ம நல்லது சொல்லி கைட் பண்ணி கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக அதில் ஜெயிச்சு வந்துடுவாங்க. கலைஞர்கள் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் தன்னுடைய பழக்க வழக்கம் சவகாசம் இல்லாதனாலேயே அவங்களுக்கு பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட இருப்பாங்க, அவங்களே அவங்களுக்கு காட்டி கொடுத்துருவாங்க, பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. இவன் முன்னுக்கு வரக்கூடாது, இவன் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க கூட இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. இதுதான் எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். இதே தான் அரசியல்வாதிகளுக்குன்னு சொல்லப்படுது. கூட இருக்கவங்கனாலே பிரச்சனைகள் வரும். அதனால் யாருமே நம்பாமல் இருந்து இறை வழிபாடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க. இது இல்லாமல் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களாமே விருச்சிக ராசிக்காரங்க நல்லா மேன்மையாக தான் இருக்க போகிறாங்க. ஏற்கனவே 1க்கு 2 வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ வியாபாரன்றப்போ தொழிலாக இருந்தாலும் 1க்கு 2 வந்தால் நல்லது தானே. ஒரு 1000 போட்டால் 2000 வரும் முதல். அப்போது அது நல்ல விஷயம் தானே. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் பெரும்பாலும் அந்த வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்க போகுது இது. ஏன்னா வியாபாரத்தில் தான் ஏற்ற இறக்கம் வந்துன்னு போயிட்டுருக்கோம். அப்போது அதுக்கு ஏற்றமான காலமாக தான் இப்போ உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க இருக்க போகுது. இது இல்லாமல் புதுவிதமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. பயணங்கள் மூலமாக பல பேருடைய நட்புகள் கிடைக்கும். அதை இவங்க பயன்படுத்திக்கணும். அதுதான் உண்மை. எப்போ ஒரு நட்பு கிடைக்குதுன்னா அது பயன்படுத்திக்கணும். சில பேர் அவங்க ரயில் பயணம்னா ரயில் பயணத்தில் போயிடுச்சு அவ்வளோதான்னுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரயில் பயணமோ பேருந்து பயணமோ பண்ணும்போது அருகாமையிலேருந்து பேசிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிப்பாங்க. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்ம பேசி பழகி தெரிஞ்சுக்கிட்டால் பண்ணிக்கலாம். கெட்டவங்களாக இருக்காங்க கண்டுபிடிச்சிடலாம், அப்போது ஒதுங்கிக்கலாம். நல்லவங்களாக இருந்தால் அவங்க நட்பு தொடர வச்சா அது மூலிமா நன்மை தான் நடக்க போகுது. அதனால் நம்ம வாழ்க்கையில் வாழும் வாழ்க்கைக்கு பல பேருடைய உதவிகள் ஏதோ ஒரு விஷயத்தில் உதவும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் உதவி பண்ணுவாங்க. இது நானே என்னுடைய கண்கூட என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். அதனால் எந்த நட்பும் எந்த உறவுமே நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் இருங்க. அதுதான் இப்போ இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி சொல்கிறேன். எனக்கு பயன்படுத்திங்கன்னு சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த பதிவை கொடுத்துருக்கேன். எல்லாருமே ஒரு விஷயத்தில் உதவி பண்ணுவாங்க. யாருமே நீங்கள் வெறுக்காதீங்க. எல்லாருமே அனுசரணையாக இருங்க, அனுசரித்து போங்க. நல்லவங்களோட பழகுங்க, கெட்டவங்களை தவிர்த்துருங்க. கெட்டவங்களாக இருந்தால் வேண்டாம், ஒதுக்கிடுங்க. நல்லவங்களாக இருந்தால் அவங்களோட நட்பு பாராட்டுங்க. நீங்கள் அவங்க உதவி பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எல்லாமே நடக்கும். இது மாதிரி தான் பண்ணிட்டு வரணும்.
இது இல்லாமல் இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கிரகங்கள் சூரியன் சரியில்லாத காரணத்தினால அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி சனீஸ்வரர் வழிபாடு சனிக்கிழமையில் பண்ணிட்டு வர நல்லது. ஒரு 11 சனிக்கிழமை 11 எல் தீபம் போட்டு 11 வாரம் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் போட்டு வெற்றிலை மாலை, இது ஆஞ்சநேயருக்கு சொல்லப்படுது, இது பண்ணிட்டு வரணும். அப்போ வெற்றி கிடைக்கும், சனி பகவானுடைய அருளும் கிடைக்கும். அப்போ ரெண்டுமே கிடைக்கும்போது அந்த பாதிப்புலேருந்து விலகி வந்துடுவீங்க. இது இல்லாமல் நீங்கள் தான தர்மம் பண்ணும்போது உடல் ஊனமுற்றவர்கள் தான தர்மம் பண்ணலாம். உடல் ஊனமுற்றவங்க எல்லாம் நினச்சிக்கிறாங்கன்னா கை கால் இல்லாதவங்க தான் உடல் ஊனமுற்றோம். அப்படி கிடையாது. கை கால் இல்லாதவங்களும் தான் உடல் ஊனமுற்றோம், வாய் பேச முடியாதவங்களும் உடல் ஊனமுற்றவங்க தான், காது கேட்காதவங்களும் உடல் ஊனமுற்றவங்க தான். எந்த ஒரு நம்ம உடம்புல உறுப்பு, எந்த ஒரு உறுப்பு குறைவாக இருந்தாலும் அது உடல் ஊனமுற்றுன்னு தான் சொல்லப்படுது. அந்த வகையில் நீங்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் இந்த விருச்சிகராசியில் பிறந்த பசங்களுக்கு புத்திரஸ்திகள் சொல்லுவாங்கள்ல, குழந்தைகள் சொல்லுவாங்க இல்லையா, ஆண் குழந்தைகள் பெண்கள், அவங்க அந்த கல்வியில் எல்லாமே போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவாங்கள். அப்போ அவங்களுக்கு அந்த வழியில் கொண்டு போகணும். இப்போ உள்ள காலகட்டம் அப்படி இருக்குது. அதனால் அந்த ஸ்போர்ட்ஸ்னு சொல்கிறீங்க, விளையாட்டுத்துறை, அதில் வந்து நல்லா ஜெயிப்பாங்க. பந்தயம் போட்டி ரேஸில் கலந்துக்கலாம், விருது வாங்குவாங்க, பரிசு பாராட்டெலாம் வாங்குவாங்க. அப்போ அது உங்களுக்கு பெருமையாக தான் இருக்கும். இது மாதிரி விஷயத்தில் அவங்களை கலந்துக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு மட்டுமல்ல, முருகர் வழிபாடு ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா விருச்சிக ராசிக்கு அந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகர். அந்த முருகருக்கு வந்து வைத்தியநாத சுவாமி அப்படின்ற முருகர், பழனி முருகர், இந்த மாதிரி மருத்துவ குணம் கொண்ட முருகர், இவங்களெல்லாம் வழிபட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற நோய் நொடியெல்லாம் போயிடும், தைரியம் ஏற்படும், உடம்புல நல்லா அந்த ஆரோக்கியமாக தான் எல்லாமே செய்ய முடியும். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. முருகர் வழிபாடு வச்சுங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு பண்ணுங்கள். வேல் வச்சு வழிபடலாம் வீட்டில். இல்லைனா வேலுக்கு, கோயிலில் இருக்கிற வேலுக்கு போய்ட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். வேலும் மயிலும் ரெண்டுமே வழிபடணும். முருகர் மட்டும் வழிபடக்கூடாது. முருகருக்கு வந்து வேலும் மயிலும் ரொம்ப முக்கியமானது. இது வந்து பரிகாரத்தில் வந்து இந்த வேலுக்கும் மயிலுக்கும் செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்ப விசேஷமானது. மயில் கோயிலில் இருக்கும், சில கோயிலில் மயில் இருக்கும். அந்த மயிலுக்கு உணவு பழங்கள் வாங்கி கொடுக்கலாம், சாப்பிட வைக்கலாம். மயில் இறகு இருந்தால் வாங்கி வந்து வீட்டில் வச்சுக்கலாம். இது மாதிரிலாம் இதெல்லாம் பரிகாரங்கள் தான். வேலு வந்து வீட்டில் வச்சு வழிபடலாம். வேல் வச்சு வழிபட்டால் சுத்தபத்தமாக இருக்கும் வீடு. அப்படி பயந்தீங்கன்னா நீங்கள் கோயிலில் இருக்கிற வேலுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். அந்த வேலுக்கு வந்து பூ போட்டு சாத்தி அர்ச்சனை பண்ணலாம், அது வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு பலன் கண்டிப்பாக நல்லதாக இருக்க போகுது. கெடுபலன் கொஞ்சம் நாள் பலன் ஏற்படும். நான் சொன்ன பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் கடைசியாக நான் ஒன்று சொல்ல இருக்கிறேன் உங்களுக்கு, விருச்சிகராசிக்காரங்களுக்கு. ஏன்னா இப்போது உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திங்க, அதுதான் சொல்ல வந்தேன். அதனால தான் எல்லோருடைய அனுசரணை போங்க. யார் உதவி செஞ்சாலும் வாங்கிக்கோங்க. நீங்கள் செஞ்ச உதவி இப்போ உங்களுக்கு ரெட்டிப்பாக பலன் கொடுக்கும். ரெட்டிப்புன்றது தொழில், உத்தியோக, வியாபாரத்தில் மட்டுமில்லை, உங்களுக்கு செஞ்ச உதவிக்கும் கூட அந்த ரெட்டிப்பான மகிழ்ச்சி, ரெட்டிப்பான உதவிகள் தேடி வரும். அப்போது அந்த உதவிகளை பெறுறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. அதனால் அதை பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தியான மார்க்கத்தில் ஈடுபடுங்க. உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வேணும்னா யோகாசனம் பண்ணுங்கள். ஏன்னா பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து அடிக்கடி உடல் நோய்வாய்ப்படுவாங்க. ஒரு வேதாந்தமாக பேசுவாங்க, விரக்தியாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இறை வழிபாடு பண்ணுறது கூட பண்ண முடியலனா கூட யோகாசனம் செய்யுங்க, தியானம் பண்ணுங்கள், இல்லைனா யோகாசனம் பண்ணுங்கள். அப்போ பண்ணும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் வந்தாலும் நீங்கள் எது வந்தாலும் செய்வீங்க. அதுக்குண்டான பலம் வந்து உங்களுக்கு வந்துடும். உங்கள் பலம் உங்களுக்கே தெரியாது. அதனால் உடம்பு ஆரோக்கியம் வந்தால் எந்த விருச்சிக ராசிக்காரங்களும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் துணிந்து செயல்படுவாங்க. எல்லா வேலையும் முடிச்சு கொடுப்பாங்க. எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வருவீங்க. அதனால் இந்த புத்தாண்டு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்க போகுதுன்னு சொல்லி, தனுசு ராசி நேயர்களே, இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன் பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஆங்கில புத்தாண்டு பலன்களாக இருந்தாலும் சரி, ராகுகேது பயிற்சியாக இருந்தாலும் சரி, சனி பயிற்சியாக எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். இருந்தாலும் இப்போது உள்ள காலகட்டங்கள் பார்க்கும்போது வரக்கூடிய குரு பயிற்சி மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருக்க போகுது. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது. உங்களுக்கு ஏற்கனவே 4ல் ராகு, 10ல் கேது, 3ல் சனி, இது நல்ல விஷயந்தான். இருந்தாலும் இப்போது 6ல் ராகு வருது, அவ்வளோ சுகமாக இருக்காதுன்னு சொல்லப்படுது. இது பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது, கவலைப்படாதீங்க. பொதுவாக 6ல் ராகு வந்தாக்கா என்ன பலன் கிடைக்க போகுது உங்களுக்கு? கடன், வழக்கு, பிணி, இது 3 கூட சொல்லப்படும். சத்துருஸ்தானம் அப்படி தான் சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு இருக்க போகிறதில்ல.
அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பலன்லையும் இந்த வருஷ கிரகங்கள் வச்சு தான் சொல்லப்பட்டுன்னு வருது. அந்த வகையில் பார்க்கும்போது பெரும்பாலும் நல்ல கிரகங்கள் நிறைய நற்பலன் தான் கொடுக்குதுன்னு இருக்க போகுது. குரு மட்டும்தான் இப்போது இந்த ஒரு காலம் 6ல் இருக்க போகிறாரு. அதனால் பெரிய பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள் தைரியம், துணிச்சல், வீரியம், பராக்கிரம், வெற்றி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மூலிமா நீங்கள் எல்லாத்தையும் சாதிச்சிருவீங்க. தோல்வி வந்து கண்டு துவந்துட மாட்டீங்க. வெற்றி மேல் வெற்றி தான் பெறுவீங்க. முயற்சியை விட விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு புது புது விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும். உங்களுக்கு ஆன்மீக யாத்திரைகள்லாம் போயிட்டு வரீங்க. குடும்பத்தோட புண்ணிய ஸ்தல யாத்திரைலாம் போயிட்டு வரீங்க. குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய கேளிக்கை விருந்துகள்லாம் கலந்துப்பீங்க. நிறைய சந்தோஷமான சம்பவங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். இருந்தாலும் ஏற்கனவே கடன் இருக்கிறவங்க அந்த கடனை தீர்க்கிற வழியை பாருங்கள். வழக்கு இருந்தால் அந்த வழக்கை முடிக்கிற வழியை பாருங்கள். மறைமுக எதிரிகளோ தொல்லை கொடுக்குறவங்களோ இருந்தால் அவங்க வம்புக்கு போகாமல் இருங்க. இது மாதிரி இருந்தாலே போதும். உங்களுக்கு எந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது இல்லாமல் உங்களுக்கு எதிர்பாரா உத்தியோகம்லாம் கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அது இல்லாமல் வெளிநாட்டு பயணம் ஏற்படும். இதெல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சவகாசம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றிணைந்து போகணும். அதிகமாக வாக்குவாதம் வச்சக்கூடாது. எப்பவுமே வாக்குவாதம் மட்டும்னா தான் சண்டை சச்சரவு வரும். அது இல்லாமல் ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதில் வாக்கு நிறைவேற்றலாம், அதில் சண்டை சச்சரவு வரும். இதெல்லாமே வாக்கு கொடுக்காமையும் அதிகமாக பேச்சுவார்த்தை எல்லாமையும் லிமிட்டாக இருந்துக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நட்பால் உறவாலும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இல்லாமல் வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிகமாக வேகமாக ஓட்டக்கூடாது. வண்டி நிதானமாக போகணும், கவனமாக போகணும். அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. உறவினர்கள் வகையில் எந்த விதமான உதவி ஒத்தாசையும் ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அவங்க எதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு தன்மையான பதிலை கொடுங்க. அப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் இந்த தனுசு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு தான் நல்ல பலன்கள் தான் சொல்லப்படுது. பெண்களுக்கு வந்து அவ்வளோ சொல்லப்படலை. இருந்தாலும் அவங்க வேலை உண்டு, அவங்க கொண்டு இருக்கலாம். அவங்க வேலைக்கு போகிறவங்களும் தான் வேலை விஷயத்தில் எதுவுமே யார்கிட்டையும் எந்த இதுவும் பகிர்ந்துக்காமல் இருக்க நல்லது. தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு வரது நல்லது. இது இல்லாமல் தனுசு ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள்லாம் வந்து படிப்பு வகையில் ஓரளவுக்கு நல்லதாக வந்துடுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மற்ற வழியில் தான் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறோம் இல்லையா, அதில் தான் கொஞ்சம் மந்தமான போக்காக இருக்கும். அதை பற்றி பரவாயில்ல. இது நேரங்காலம் தான். இது போயிடுச்சுன்னா ஒரு வருட கால பலன் தானே இது. அது சீக்கிரத்தில் மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நல்லா வந்துடுவீங்க. படிப்பு தானே முக்கியம். எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் அதுக்கப்புறம் கற்றுக்கலாம், போய்க்கலாம், வந்துக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். படித்து முடிச்சுட்டு கூட எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. சில பேருக்கு படிக்கும்போதே பண்ணுவாங்க. அது அவங்களுடைய வழி வர்றது நல்ல நேரம் இருக்கும். அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இருக்கும், அதெல்லாம் செய்வாங்க. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். அது இல்லாமல் இந்த தனுசு ராசி பிறந்த கலைஞர்கள் பார்த்திங்கனாக்கா ஒரே இலக்காக நோக்கி பயணம் பண்ணுவீங்க. ஒரு மனசாக 2 மனசாக இருக்கக்கூடாது. 2 மனசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வாய்ப்புகள் தள்ளி போகும். ஒரே வாய்ப்பாக வந்தேன்னா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்கள். நான் செய்வேன், நான் பண்ணுவேன், அப்படி பண்ணிட்டு போங்க. என்னால் முடியாது, என்னால் வர முடியாது, என்னால் செய்ய முடியாது இப்படி சொன்னிங்கன்னா உங்களுக்கு வர வாய்ப்புகள் நான் தட்டி போயின்னே இருக்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் இதே தான். வரக்கூடிய வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும். நான் அப்புறமா இப்போ வரேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்கீங்களா, நான் உடனே அதை செய்கிறேன், உடனே இறங்கி உதவியில் இறங்கிடுங்க, செஞ்சுருங்க. அப்போ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். முன்னெச்சரிக்கையாக சொல்கிறதா வழிகாட்டி தானே ஜோதிடம். அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு ஏன் கேள்வி கேட்காதீங்க, உடனே செஞ்சுருங்க. தலைமை மேலிடம் உத்தியோகத்திலும் சரி, அரசியல்வாதிகள் அந்த மேலிடத்துமாலும் சரி, மேலிடம் சொல்லும்போது கேட்டு நடங்க, தப்பு கிடையாது. அது உங்களுக்கு இப்போ நல்ல பலன் தான் கொடுக்கும். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது நல்லா வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புதுவிதமான ஒரு வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சொல்லிட்டு வரேன், அது மாதிரி அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்தித்து தான் அது வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லைனா ஒருத்தருக்கு ஒரு வீடு வாங்கி அதை இன்னொருத்தர் கொடுத்துருப்பாரு, அந்த மாதிரி வீடு உங்களுக்கு வந்து சேரும். செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. சில பேர் லோன் கட்டி அந்த வீடு கட்ட முடியாமல் போயிடும். மீதி லோனை கட்டி நீங்கள் வாங்கி கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கூட வரும். அது மாதிரி வந்தால் நீங்கள் ஏற்றுக்குங்க. ஏன்னா அது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள காலகட்டங்கள் வந்து அந்த மாதிரி அமையறது தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி பண்ணிட்டு வாங்க. சொத்துக்கள் சேர்கிறதுல வகையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ அதுக்குண்டான நேரம் இல்லை, சேமிப்புக்குண்டான நேரம் இல்லை. அதனால் வர்றதை வந்து நல்ல விஷயத்துக்கு, யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு பயன்படுத்தி உங்கள் குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும்.
கணவனுக்கள் எந்த ஒளி ஓரம் இல்லாமல் பேசி பழகிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். 3ஆம் ஒரு தலையிடத்துக்கு விடாதீங்க. இது இல்லாமல் உங்களுடைய இன்லா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மாமனார் மாமியார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கூட பிறந்தவங்க இவங்கள மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும். ஆனால் சரியாயிடும், நல்லாயிடும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது வரும் போகும், அவ்வளோதான். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து ஒரே ஒரு குருவை ஒருத்தர் எடுத்துக்கணும். ஒரு குரு தெய்வமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருவாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அந்த குருமாரில் தேர்ந்தெடுத்து அவங்களுடைய பழகிக்கிட்டு வியாழக்கிழமை அந்த குருவை வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் தெய்வ வழிபாடுலாம் நீங்கள் அதிகமாக பண்ண மாட்டீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு குரு வழிபாடு உகந்து சொல்ல வரேன். தெய்வ வழிபாடும் பண்ணிட்டு வாங்க, தப்பு கிடையாது, நல்லது நடக்கும். அது இல்லாமல் வந்து நீங்கள் பெரும்பாலும் வந்து பெருமாளுடைய அம்சமாக இருக்கிறனால அந்த பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம், நல்லது. அதனால் ஒரு விஸ்வரூப தரிசனம் பெருமாள் கோயிலில் போயிட்டு காலையில் எழுந்தவொன்னே போய் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு வாங்க. இது மாதிரி பண்ணிட்டு தான் நல்லா நடக்கும். அதே மாதிரி ஆஞ்சநேயர் தரிசனம், விஸ்வரூப தரிசனம் காலையில் எழுந்தவுடனே அந்த திரையை விளக்குவாங்க, அப்போ போய் பாருங்கள். ஆஞ்சநேயராக இருந்தாலும் சரி, பெருமாளாக இருந்தாலும் சரி, இந்த 2 வழிபாடும் விஸ்வரூப தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லபடியாக இருக்கும். இதை விட்டு அடிக்கடி டெய்லி போடணும்னு அவசியம் இல்லை. மாதத்துக்கு ஒரு தடவை வச்சுக்கலாம், நீங்கள் தப்பு கிடையாது. அந்த ஒரு மாதத்துக்கு ஒரு இப்போ சொல்கிறோம் இல்லையா, முதல் மாதம் 1ஆம் தேதி பிறந்தா கடவுளே இந்த மாதம் ஃபுல்லாக நல்லா இருக்கணும், எங்களுக்கு நல்லதாகவே நடக்கணும், கெட்டது நடக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதுமாதிரி வருஷம் பிறந்தா என்ன பண்ணுறோம், இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கணும், கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் டெய்லி சொல்லுவாங்க. டெய்லின்றது வந்து அது நம்ம வாழ்க்கைக்கு உகந்ததில்லை. ஏன்னா டெய்லி வந்து நல்லா இருக்கணும்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நல்லதும் நடக்கும், கெட்டது நடக்கும். அதுதான் வாழ்க்கை. ஒரு நாள் போனால் ஒரு நாள் இருக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்காதுன்னுவாங்க. அப்போது மாதம் வருடம் வணங்குறது தான் நல்லது. இந்த மாதம் நல்லா இருக்கணும்னு வேண்டலாம், தப்பு கிடையாது. இந்த வருஷம் நல்லா இருக்கலாம் வேண்டாம், தப்பு கிடையாது. ஒவ்வொரு நாளும் நல்லா இருக்கணும்னு சொல்லினா அது எப்படி? அது ஏன்னா மனிதனாக பிறந்துட்டால இன்பம் துன்பம் இரவு பகல் எல்லாமே இப்படி தான் மாறி மாறி தான் வரும். வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கும். அப்போது மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி விஸ்வரூப தரிசனம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும் வாழ்க்கையில். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க. தான தர்மம் பண்ணும்போது நீங்கள் இந்த ஆன்மீக பெரியவர்களுக்கு உண்மையில் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் கூட எல்லாத்துலேயுமே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு கண்டுபிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் துறவியாக ஏற்பட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்கள். அவங்களுக்கு சாப்பாடு, துணிமணி இது மாதிரிலாம் வாங்கி கொடுங்க. வெறும் சாப்பாடு மட்டும் போதில் பிரயோஜனம் இல்லை. அவங்க சொல்ல கேட்க மாட்டாங்க. எப்பயுமே அந்த மாதிரி உள்ளவங்க துறவியாக இருக்கவங்களாம் கேட்க மாட்டாங்க. நம்ம தான் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு நடந்து அது மாதிரி செய்யணும். அது மாதிரி பண்ணிட்டு வந்தால் நல்லது. பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏழை எளிய குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுங்கள், சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்க படிக்கிற பசங்களாக இருந்தால், கஷ்டப்படுற குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு அந்த படிப்பு கேட்ட உதவிகள் செய்யுங்க. கொஞ்சம் வசதிக்கு கூட இருந்தால் ஃபீஸ் கட்டலாம், கொஞ்சம் என்னால் முடிஞ்சது தான் அப்படின்னு சொல்லி ஃபீஸ் கட்டுங்க. இல்லைனா பல பேருடைய கேட்டு டொனேஷன் மாதிரி கேட்டு இப்போலாம் வந்து நிறைய பண்ணுறாங்க குரூப்பில். இப்போ ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, இப்போலாம் வந்து நிறைய இந்த செல்ஃபோன் வந்துடுச்சு, வாட்ஸ்அப் வந்துடுச்சு, எல்லாத்துலேயும் குரூப் இருக்குது. டக்குன்னு குரூப்பில் போடுறாங்க, போட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, உங்களால் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னால் டக்குன்னு பண்ணிடுறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 50 ரூபா 100 ரூபா அவ்வளோதான். நிறைய பேர் பண்ண அது ஒரு அமைய தொகையை சேர்ந்து கண்டிப்பாக நல்லது நடக்குது. இது இப்போ என்னுடைய சமயத்தில் என்னுடைய நண்பருடைய மகனுக்கு வெளிநாட்டில் தவறிட்டார். அவருக்கு வந்து அங்கேருந்து கொண்டு வரதுக்கு பல லட்சங்கள் செலவானது. அதெல்லாமே குரூப்பில் தான் அங்கே உள்ள தமிழ் சங்கங்கள் மூலிமா பண்ணி ஃப்ளைட்டில் ஏற்றி கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து எப்படி நடந்தது? எல்லாம் குரூப்பாக சேர்ந்து எல்லாம் ஷேர் பண்ண தான் நடந்தது. இது உண்மையில் நடந்த விஷயம். அப்போது அது கூட பணம் வந்துடுச்சு, இல்லைன்னா அங்கேருந்து வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது பல பேரோட உதவி கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதுதான் நடக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.